ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காய் வந்து சுகருக்கு நல்லது. நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரைக்கு வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம், அதையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரட்டும். கடுகு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. நம்ம வந்து கோவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதிலே சேர்ந்து வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டிலே அரைச்ச பொடி தான். நான் வந்து இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னுட்டு. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோவக்காய் ஃப்ரை ஆகிடுச்சான்னுட்டு. இப்போ பாருங்கள், லைட்டாக தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சோன்னா தீஞ்சிரும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும், பச்சையாக இருக்குது. நம்ம மூடி போட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கோவக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம், வெந்து வந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். வெந்துடுச்சு, எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.